துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன்களை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத எந்த ராசியினர் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, மகர ராசியினர் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியை கட்டாயமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஏதாவது சில மாற்றங்கள் இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த 12 ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக இருக்கக்கூடியது இந்த மகர ராசி. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்தில் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறதையும், கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதையும், அதிலிருந்து வெளிவருவதற்கான சில நல்ல மாற்றங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதை பொறுத்து கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு 4வது இடமாகிய சுகஸ்தானத்தில் பெயர்ச்சியாக இருந்திருக்கு. அதாவது மேஷ ராசியில். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மகர ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வீடு, வண்டி வாகனங்கள், மனை, தாயார், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் பெயர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போது நிறைய மகர ராசினர் கடந்த ஆண்டில் வீடு, வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும், வீடு வாங்கக்கூடிய யோகம், மண் மனைகளெல்லாம் அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். கடன் வாங்கியாவது ஒரு வீடு, வண்டி வாகனங்களை அமைச்சிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிறைய மகர ராசினருக்கு இருந்திருக்கும். இடமாற்றம் அப்படிங்கிறதும், வேலையில், தொழிலில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நிறைய மகர ராசினருக்கு நெகட்டிவான பலன்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால திசாபுத்தியின் அடிப்படையில் சில மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் பயிற்சியாக இருந்திருக்கு. இந்த சுகஸ்தானத்திலிருந்து எந்தெந்த பாவகங்களை குரு பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, குருவினுடைய பார்வையாக கருதக்கூடிய 5, 7, 9 அப்படிங்கிறது கடந்த ஆண்டு மகர ராசிக்கு மகர ராசியிலிருந்து 8ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 12வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்களை பார்த்துருக்கு. அப்போ 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம். இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எந்தெந்த விஷயங்களை வலியுறுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியதும் இதே இடம்தான். கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள், லாங் டைம் கமிட்மெண்ட் சொல்லக்கூடிய இடங்கள், மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லை, இது எல்லாற்றையுமே குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகம் தான். அப்போ இந்த இடத்த குரு பார்த்துருக்கு. பொதுவாக குரு சுபர் தானே, ஏன் இந்த மாதிரி இடங்களை பார்க்கும் பொழுது நம்ம பயப்படணும் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக குருனுடைய பார்வை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கருதக்கூடியது. அப்போ எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்த வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குருனுடைய பார்வைக்கு உண்டு. அப்போது குருனுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிஞ்சதுனால கடந்த ஆண்டில் நிறைய லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை இந்த மகர ராசினர் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கட்டாயமாக ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் 10ஆம் பாவகத்தை குரு பார்த்துருக்கு. அப்போ 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்த்துருக்கு. அப்போ தொழில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் கடந்த 5 ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது கடந்த ஆண்டு அப்படிங்கிறது சில மாற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இதில் அடுத்த பார்வையாக கருதக்கூடியது 12வது இடம். குருவினுடைய 9ஆம் பார்வையாக 12வது இடத்தையும் குரு பார்த்துருக்கு. அப்போ விரயஸ்தானத்தையும் பார்த்துருக்கு. அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து விரயஸ்தானத்தையும் பார்த்த காரணத்தினால பெரிய பெரிய பணமாக தொழிலையோ அல்லது வேலைகள்லையோ பெரிய பெரிய பணமாக விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் மூலமாகவும் ஏற்படுத்தியிருக்கும். கடந்த 5 வருடமாகவே மகர ராசினர் தொழிலில் நிறைய நஷ்டங்களையும் துரோகங்களையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதே போல் மகர ராசிக்கு கடந்த 5 வருட காலமாக 7.5 சனியினுடைய பிடியில் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான பலன்களையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கடந்த 5 வருடமாக பைத்தியம் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறை மட்டும்தான். எல்லா விஷயத்திலையும் துரோகங்களையும் அவமானங்களையும் குடும்ப ரீதியாகவே எதிரிகளை கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும், தொழிலில் நஷ்டம், வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியது, குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்தாலும் கடந்த 5 வருட காலமாக
பிரச்சனைகள், நெகட்டிவான பலன்கள், நெகட்டிவான விஷயங்களே இந்த மகர ராசியில் சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா 7.5 சனியினுடைய பிடி அப்படிங்கிறதுனால. இதில் இந்த ஆண்டு குரு பயிற்சியிலேயாவது ஏதாவது மாற்றங்கள் இந்த மகர ராசிக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. எப்படி இந்த ஆண்டு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மேஷ ராசியிலிருந்து குரு இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகுது. அப்போ இந்த பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசினருக்கு எந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மகர ராசிக்கு இது 5வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியிலிருந்து 5, 7, 9ஆக குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம். அதே போல 7ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அதே போல குருனுடைய 9வது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசிக்கு மகர ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ராசியையும் பார்த்து 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து அதே போல லாபஸ்தானத்தையும் குரு இந்த ஆண்டில் பார்க்குது. இது ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 5 வருடங்களை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு காலகட்டமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியவே குரு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளில் மகர ராசினர் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வேலையில் நல்ல மாற்றங்கள், வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு, தொழிலில் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசினராக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய மகர ராசினராக இருந்தாலும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து நல்ல லாபங்களை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர், தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய அத்துணை ஆதாயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஆதாயங்கள், சொத்து பத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இந்த ஆண்டு தந்தை வழி உறவாக இருந்தாலும் சரி, தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்க அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த மகர ராசினர் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மகர ராசியிலிருந்து 2ஆம் பாவகமாகிய கும்ப ராசியில சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் ஜாமீன் கையெழுத்து மாதிரியான விஷயங்களில் இந்த சனி இருக்கக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாக்கு கொடுக்குற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில் ராகுனுடைய பயிற்சி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உறவினராக இருந்தாலும், தெரிந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்கள் வழியிலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த 1 வருட காலத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கடனிலிருந்து வெளிவருவதற்கும், தடைகளாக இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் குருனுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த லாபஸ்தானத்தில் குருனுடைய பார்வை வரும்பொழுது இந்த ஓராண்டு காலத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த மகர ராசினர் என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மகர ராசியவே குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. இது வியாழக்கிழமை நாட்கள் அல்லது சனிக்கிழமை நாட்களில் செய்துட்டு வரும்பொழுது நல்ல சப்போர்ட்டிவான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு சிலருக்கு மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எதன் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவரவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த குரு பயிற்சி நல்ல முறையில் இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாமா அல்லது தொழில் முறையாக சில விஷயங்களை ஏற்படுத்திக்கலாமா அப்படிங்கிறதையும், குடும்ப ரீதியான நல்ல முடிவுகள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி அதன் அடிப்படையில் சில நல்ல மாற்றங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தான தர்மங்களையும் தெரிந்து கொண்டு செய்துட்டு வரும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.